Hi guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா முக்கியமா ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அப்டேட் அண்ட் எக்ஸ்ட்ராவா பார்த்தீனா ஒரு பர்టిక్యులரா ஒரு விஷயத்தை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ ஒண்ணா அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் பார்த்தலாம். அதாவது ஷார்ட்ஸ்ல இப்ப ரீசன்ட் டைம்ல பார்த்தீனா மெயில் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஷார்ட்ஸ் ரிலேட்டடா அதாவது பார்த்தீனா ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி பார்த்தீனா உங்களுடைய சேனல் நேம் கொடுத்து the world want to see your outtakes அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ப்ளூப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபன்னாக படக்கூடிய நீங்கள் பார்த்து சிரிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது வீடியோஸ் நீங்கள் கண்டென்ட் எடுக்கிறத தவிர எக்ஸ்ட்ராவாக அந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ஃபன்னான ப்ளூப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி ஓவரால் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் மை ப்ளூப்பர்ஸ் அப்படின்னு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு சில டீடைல்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு வந்திருக்கலாம். இது ஜஸ்ட் மெயில் தான், இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிறது கிடையாது. ஒரு சின்ன ஐடியா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ ஆடியன்ஸும் அதை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக இந்த ஒரு மெயில் பற்றின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றின டீடைல்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறோம். எஸ்டர்டே ஒரு அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கமெண்ட் செக்ஷனில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். நீங்கள் ஒரு வியூவராக ஒரு சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு கமெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் வயலேட் பண்ணுது யூடியூப்னுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொன்னால் யூடியூப் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு அப்டேட்டில் பர்டிகுலராக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம யூடியூப்ல எந்த இடங்களை எடுத்துக்கிட்டாலுமே ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அது யூடியூப்னுடைய லைவ் சேட்டாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்னுடைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாமல் கண்டினியூவாக இந்த ஸ்பேம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது உங்களுடைய சேனல் டெர்மினேட் வரைக்கும் கூட போகலாம். ஸோ அதுலேயும் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி பர்டிகுலராக நீங்கள் ஒரு வியூவராக ஒரு சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு கமெண்ட் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு யூடியூப் தரப்பில். அவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ பண்ணலாம். ஸோ அதில் ஷோ பண்ணுறதுல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வயலேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கொடுத்து அந்த ஸ்கேம் டிசெப்டிவ் ப்ராக்டிசஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பாலிசிஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமாக கீழே நம்ம பார்க்கக்கூடியது, இஃப் யூ கீப் லீவிங் கமெண்ட் லைக் திஸ் யூ மே லாஸ் யுவர் எபிலிட்டி டு கமெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலராக கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் பர்டிகுலராக கமெண்ட் பண்ண முடியாத மாதிரி போயிடலாம். ஸோ அதை டைம் லிமிட் கொடுக்குறதோ இல்லைனா பெர்மனெண்ட்டாவோ இந்த மாதிரி வேணா இருக்கலாம். ஸோ அதே சமயம் கீழே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்கிறது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா உங்களுடைய சேனல் டெர்மினேட் வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். நாட் ஓன்லி கமெண்ட் செக்ஷன், உங்களுடைய சேனலில் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த வியூ ஃபார் வியூ மாதிரி பண்ணுறது, சப் பண்ணுறது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி அதிகமாக ஸ்பேம் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக அந்த தப்பை அகைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ரீசன் உங்களுடைய சேனல் டெர்மினேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப் தரப்பில் இது ஏற்கனவே ரொம்ப சகஜமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சேனல் டெர்மினேஷன் அப்படிங்கிறது பர்டிகுலராக அந்த ஸ்பேம் பண்ணக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணுறதுங்கிறது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சேனல்ஸ் அதில் டெர்மினேட் ஆயிருக்கு. ஸோ இது எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு வியூவராக இருக்கீங்கனாலும் கமெண்ட் உங்களால் பண்ண முடியாத மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணோம். பர்டிகுலராக இந்த 2 விஷயங்கள் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல நினச்சேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி செஞ்சதுனா மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் அதுலேயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. ஸ்டல் நல்ல வீடியோ சந்திப்போம்.